la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு நபர் இப்போ நீங்களோ நானோ போய் நாளைக்கு பேச முடியுமான்னா முடியாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போயிருக்காங்க. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான் மகாவிஷ்ணுவா. ஆமாம், பல வியாபாரம் பண்ணுவேன், இந்த லேகி வியாபாரம் பண்ணுவேன், சுகர்லாம் சரிப்படுத்துறதுக்கு மாத்திரை ஊற்றுவேன், அப்புறம் ஒரு கம்பெனிலெல்லாம் சேர்ந்து ஊரெல்லாம் காசு வாங்கி சீட்டிமெண்ட்டை மோசடி கும்பல் சொன்னார். அதில் இருக்கிறவன் தான் இல்லை கூட இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுங்கிறதே இவங்களுக்கான வாழ்க்கைக்கு ஆதாரம். ஆன்மீகத்தை வியாபாரமாக்கி விற்கக்கூடிய ஆன்மீக வியாபாரி காந்தின்னு ஒரு மந்திரி சார் ராணிப்பேட்டையில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் போய் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பாவம் பண்ணம் பூரா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், புண்ணியம் பண்ணுவது தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். அப்போ ஆம்பளை ஆள் பூரா பாவம் பண்ணவனா? இப்போ காந்தி இருக்காருல மந்திரி, அவங்க நைனா பாவம் பண்ணவரா? கலைஞர் பாவம் பண்ணவரா? ஸ்டாலின் பாவம் பண்ணவரா? அண்ணாத்துறை பாவம் பண்ணவரா? அவன் அண்ணாத்துறை நைனா சொல்கிறேன், இவரா நைனா பாவம் பண்ணவரா? அப்போ ஒரு ஆம்பளையால இருந்தா இவன் பாவம் பண்ணவன் உங்க அப்பன் அப்படிங்கிற சிந்தனை விதைக்கிறேன். இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் மத்தியில் நீ பேசலாமா? இது கொஞ்சமாவது இருக்கா? எங்க அண்ணன் திருச்சியில் தானே இருக்கார் மந்திரி ஐஎஸ் பொய்யாமொழி. அசோக் நகருக்கும் அடையாருக்கு வந்து சைதாப்பட்டுக்கு வந்த எங்கள் அண்ணன் கல்வி அமைச்சர் திருச்சிக்கு ஏன் போகல? ஏன் சார் போகல? இதே எங்கள் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி நாங்குநேரியில் அந்த சின்னத்துறைங்கிற ஒரு பையனை வெட்டின உடனே என்ன சொன்னார்? தம்பி, உங்களுக்கு நான் வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், உங்க படிப்பை நான் ஏத்துக்கிறேன் சொன்னாரா இல்லையா? ஸ்கூல் நடத்த காசு இல்லை, முருகன் மாநாடு நடத்துறதுக்கு எப்படி காசு வந்துச்சு? ஸ்கூல் நடத்த காசு இல்லை, வெளிநாடுகளுக்கெல்லாம் போற மந்திரி விதவிதமா வரவேற்பு பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு எங்கிட்டு காசு வந்துச்சு? பண்ருட்டி பக்கத்துல அரசாங்கத்தினுடைய உதவி பெறக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனத்துல அன்னை மரியாதை தூக்கிக்கிட்டு என்ன பண்றான்? சுமந்துட்டு போறான். இது கட்டாய மத மாற்றத்துக்கு மறைமுக தூண்டுதல் தானே. மாதாவை சுமந்தா மதம் மாத்திடுவாங்களா என்ன? ஏன் உங்களுக்கு திருக்குறள் சொன்னா மதம் மாத்திடுவானா? திருக்குறள் சொல்லி எங்க மதமாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? ஏன் நடத்துவோம், நாங்க நடத்துவோம். எங்க தமிழ் வேதத்தை சொல்லி நான் மதம் மாற்ற போறேன். இப்போ ஒரு 100 பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இயேசுக்கு போனவனு பூரா எங்க வேதத்தை சொல்லி இறை வேதம் தமிழ் வேதம் எங்க திருக்குறள் மேல சத்தியம் பண்ணி நாங்கள் இனிமேல் இந்துக்களை வரப்போறோம் பண்ண போறேன். நான் வாழ்வியல் தத்துவங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, அவங்கள பயன்படுத்துங்க. நீங்க இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துறவன், மூச்சு பயிற்சி கொடுத்துட்டு வியாபாரம் பண்றவன், லேகியை விற்கிறவன், சக்கரை நோயை குறைக்கிறேங்கிறவன், கட்டி பிடிக்கிறவன், இவனை வந்து ஹீரோயிசம் மாதிரி நீங்க கொண்டு போயிட்டு பேசணும். மகாவிஷ்ணு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. மந்திரம் சொன்னா நெருப்பு மலை புளியும், பறந்தே போகலாம், அதெல்லாம் நீங்க பார்த்தா வடிவேல் மாதிரி தான் இருக்கு. ஒரு பார்த்த தீப்பொறி திரும்பும் உரசுவாங்கல்ல, அது மாதிரி உன்னை பெய்ய வைக்கிறாங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருப்பது மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம், அசோக் நகரில் ஒரு பள்ளியில் ஒரு பேசின பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கு. போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் அடிப்படையிலாம் இந்த ஜென்மத்தில் பலர் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்காங்க, ஸோ அழகு கம்மியாக இருக்காங்க, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் காரணமாக தான் நோயெல்லாம் வருது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பலரும் இதெல்லாம் இந்து மதத்தில் இருக்கிறத தான் பேசியிருக்காரு, இது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களும் சமூகத்தில் இருக்குது. நீங்கள் மகாவிஷ்ணுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதை ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஒரு மீன் சந்தையில் போய் கறி சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்குமா? இருக்காது. அது மாதிரி தான் இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு நபர் இப்போ நீங்களோ நானோ போய் நாளைக்கு பேச முடியுமான்னா முடியாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போயிருப்பாங்க. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான் மகாவிஷ்ணுவா. ஆமாம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான். சரி, 1 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு தான் அவ்வளவு இராணுவ அணிவகுப்பு மரியாதையெல்லாம் பிள்ளைகளெல்லாம் நேரம் நிற்க வச்சு அப்படியே ரோசாப்பூவெல்லாம் கொடுத்து வாத்தியமெல்லாம் வாசிக்க, அப்படியே ஒரு இந்த வடிவேல் சார் சொல்லுவாருங்க, இவங்க வாசிக்க அவங்க ஆட அப்படிங்கிற மாதிரி அப்படியே செருப்பு காலோட போய் தீபமெல்லாம் ஏற்றி அந்த அம்மா தலைமை ஆசிரியர் அம்மா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு என்ன பேச போகிறீங்க நீங்கள், நான் என்ன பேச விட்டு நான் இடவிடாமல் பேசிவிடுவேன், நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல, இப்படியெல்லாம் நடந்துச்சு. நடந்த விஷயத்தில் வந்து அவன் ஏதோ சொல்ல
இன்மை மறுமை சொன்ன உடனே பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சொன்ன உடனே ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவன் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற யோக்கிய மகாவிஷ்ணுவா? ஆமாம், ஊருக்கே உபதேசம் பண்ணுறவர். சித்தர்கிட்டலாம் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கு, சில பேர் சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரி இவன் சித்தர்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க ஆள். பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பிற உயிர்களை நேசிக்கணும், இப்படிங்கிற ஆன்மீக கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணவன் உனக்கு எதிர்கருத்தை சொல்லட்டும் அந்த மனுஷன். அதை வந்து ஒரு நிமிஷம் கேளு. நீ சிஓடியோட அறிவாளியா அப்படின்னா உனக்கு ஈகோ எங்க நிற்குது? உனக்கு நீ ஏன் அந்த இடத்துல ஆர்கியூ பண்ற? பார்க்கலாம் இங்கே பேசாமா இங்கே பேசுறது என்ன ஹீரோயிசமா? நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கற, நீ காதில் மைக்க மாட்டிக்கிட்டு இவர் பேசுற பெரிய ஹீரோ மாதிரி. மாணவிகள் இந்த ஆசிரியர் அப்படி பேசுன உடனே ஹோன்னு சத்தம் போடுறாங்க. எனக்கு அதான் அப்ப என்ன ஆகுது? அப்ப வாத்தியார் எடுத்து பேசுனா கைதட்டுவியா நீ? மாணவனுக்கு என்னடா பண்பு கத்து கொடுக்குற? நீங்க என்ன மாணவர்களுக்கு என்ன கத்து கொடுத்தீங்கன்னு ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பெருசன் சொல்லி கொடுப்பானா, பொண்டாட்டி சொல்லி கொடுப்பானா, அது சொல்லி கொடுப்பே இது சொல்லி கொடுப்பான்னு ஏதோ சினிமா வாசனை மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன கேள்வி என்னன்னா, முதல்ல இவனை அனுமதிச்சது யார்? அந்த தலைமை ஆசிரியர் மாத்திட்டீங்க. சிஇஓ டிஓ எல்லாம் இருக்காங்களா இல்லையா? இருக்கானா இல்லையானு சார்? இருக்காங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணீங்க? நீங்க கைது பண்ணிருக்கணும்ல. ஹெச்எம் பலிகடாவா? யாரு ஹெச்எம் பலிகடாவா? பலியாடுதான், பலியாடு. எங்க ஊர் கிராமத்தை சொல்லுவாங்க சார், யானை சண்டையில நாணல் சாகணும்னு. அது மாதிரி இந்த மகேஷ் பொய்யாமணியோட துரித நடவடிக்கை பாத்தீங்களா? ஏன் ஏரியாடா டே வாடா 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 வாடான்னு வடிவேல் சொல்ற மாதிரி ஏன் ஏரியாக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களே. எனக்கு ரெண்டு விஷயத்துல முரண்பாடு சார். ஒன்று, இவனை கூப்பிட்டது யாரு? 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கினீங்களே, இப்போ வச்சு உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா இல்லை நீங்க திருப்பி கொடுத்துறீங்களா அவன்கிட்ட? நீங்க தான் நம்ம ஸ்கூல்லாம் சரியில்லை, காசு விடுன்னு கேட்குறீங்க. நம்ம ஸ்கூலு என்ன ஸ்கூலு சொல்லிட்டு காசு கேட்குறீங்க. காசு வாங்கிட்டு ஒருத்தனை பேச விடுறீங்க. பேசும்போது எதிர்ப்பு தெரிவித்த உடனே தலைமை ஆசிரியர் மாத்துறீங்க. அனுமதி கொடுத்த டிஓசிஓலாம் என்ன பண்றீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, மூட நம்பிக்கை கருத்துக்களை பேசிவிட்டார். யாரு? இந்த நேர இறங்கி வந்தவன். பேர் சொல்லாதீங்க, கடவுள் பேரா இருக்கனால தான் பேர் சொல்ல மாட்டேங்கிறேன், இல்லைன்னா திட்டி விடுவான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஓனர். அதுக்கு நான் அவனுக்கு இலவச விளம்பரம் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆள், ஒரு மனுஷன், அவ்வளோதான். அந்த நபரை நீங்க வந்து பேசும்போது ஆன்மீக கருத்துக்கள் பேசக்கூடாது, மூட நம்பிக்கையை பேசக்கூடாது, இம்மை மரிமை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே. எனக்கு மாறுபட்ட பார்வை இருக்கு. அரசாங்க பள்ளிக்கூடத்துல நன்னெறி வகுப்புன்னு இருக்கு. நன்னெறி வகுப்புக்கு என்ன வரையறை வச்சிருக்க? திருக்குறள் சொல்லுவாங்க, ஆத்திச்சூடி சொல்லுவாங்க, நீதிக்கதைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடமா எடுப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் நம்ம அதில் 2 மார்க்கு கேள்வி, இப்போ 5 மார்க்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, திருக்குறள் இருந்தாலும் 5 மார்க்கு, கடவுள் வாழ்த்து இதெல்லாம் சொன்னோம்னா 7 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த திருக்குறள் எல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. இவன் போய் புதிய பரிமேடல் மாதிரி மனப்பாடம் பண்ண 10 குறளை வச்சுக்கிட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, கடைசியில நீ மாட்டு. நீ என்னடா புது விளக்கம் தர்ற? திருமூலன் சொல்லிய கருத்து 1000 கருத்துக்கள் இருக்கு. திருமூலர் சொல்லியது 1000 பாடல் தந்திருக்கான். வருடம் ஒன்று தந்தவன். பரியங்க யோகம், நீ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இவனை செக்ஸ் அந்த லேகி வியாபாரியாவன் பழைய வியாபாரி தான் சொன்னாங்க. நம்ம பாண்டியன் சார்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த பேசுவார்ல, அவர் சொன்னாப்புல இவன் பழைய வியாபாரம் பண்ணவன், இந்த லேகி வியாபாரம் பண்ணவன், சுகர்லாம் சரிப்படுத்துறதுக்கு மாத்திரை ஊற்றுவேன், அப்புறம் ஒரு கம்பெனிலெல்லாம் சேர்ந்து ஊரெல்லாம் காசு வாங்கி சீட்டிமெண்ட்டை மோசடி கும்பல் சொன்னார். அதில் இருக்கிறவன் தான் எல்லாம் கூட இப்போ இந்த நீங்கள் சொன்ன இதை ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுங்கிறதே இவங்களுக்கான வாழ்க்கைக்கு ஆதாரம். ஆன்மீகத்தை வியாபாரமாக்கி விற்கக்கூடிய ஆன்மீக வியாபாரி இவனுக்கு நீங்கள் கைது பண்ணிட்டீங்க. கொஞ்சம் டூ மச் தான். 100 போலீஸ் 200 போலீஸ்லாம் ஒரு ஏட்டையாக கூப்பிட்டு ஏறுற வண்டியிலன்னா ஏறுவான். இவனை இவ்வளவு இலவச அவனுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. அது அரசாங்க சார்பில் தான். 200 போலீஸ் தான் ஒரு ஏட்டையா போய் வண்டியானா வந்துருவான். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா சார், நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல மத கல்வி கூடாது, மதம் பரப்ப கூடாது, ஆன்மீகம் சொல்லக்கூடாதுன்னா அது நல்லதில்லை. ஆன்மீக கல்வி வேண்டும். ஆர்டிகல் 28ல சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆன்மீகம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களை எதுவும் செயல்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டிகல் 28 இந்திய அரசு. அப்ப பாடப்புத்தகத்துல இல்ல, அப்ப பாடப்புத்தகத்துல நீங்க பாடல் வைக்கிறீங்களே, கடவுள் வார்த்தைன்னு இருக்கா இல்லையா? இருக்கு. அது பொதுமையா தான் இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட கடவுள் அப்படின்னு சொல்லி போறது கிடையாது சார். எல்லா மதமும் மதத்துக்கான தத்துவங்கள் இம்மை மறுமை போதிக்குது.
உங்களுக்கு மறுமை அல்லாஹ் நல்லது செய்வார்னு இஸ்லாம் சொல்லுது. ஆமா சொல்லுதா இல்லையா? சொல்லுது. நம்மளுக்கு 7 பிறவி இருக்கு. வள்ளுவர் தான் சொல்றார், 7 பிறவிக்கு நீ கற்ற கல்வி ஏமா புடைத்துங்கிறான் வள்ளுவர். நீ கற்ற கல்வியானது வான் சிறப்பு இருக்கு, கடவுள் வாழ்த்து இருக்கு, வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை இருக்கு திருக்குறள்ல. இதை நீங்க சொன்னதை, நீங்க பேசிய கருத்து சரி, பேசிய நபர் சரியில்லாதவன் ஆச்சுங்களா? பாம்பு நல்ல பாம்பு தான், கையை விட்டா கொஞ்சமா கொத்துமா? குத்துந்தான். இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பேசுறீங்கன்னா இப்போ இவனை சார்ந்து என்ன ஆகும்? இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசலாமா? இப்போ நாளைக்கு பேசினார்ல இவர் என்ன சொல்லிருக்காரு, அந்த வீடியோ போய் பார்ப்போம்னா பரியங்க யோகம் பார்க்கணும். பல பள்ளிக்கூடத்தில் அந்த யோகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடக்குதுங்க, அநியாயமாக இருக்குங்க. இதற்கு காரணம் இந்த திமுக அரசு திட்டமிட்டு இந்த நபரை டூல் கிட்ட பயன்படுத்திட்டு நான் சொல்லுவேன். பிஜேபி இந்து இயக்கத்தில் இருக்கிற சில பேர்லாம் என்ன பண்றாங்க, திமுக தான் அவரை கைது பண்ணியிருக்கு, அதை கைது பண்ணது தப்புன்னு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி போன்ற இயக்கங்கள்லாம் எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திமுக டூல் கிட்டன்னு சொல்றீங்களே சார் அவரை போய்? சார் நான் கேட்கறது என்னன்னா, அவன் டூல் கிட்டா இருப்பான், இருக்க மாட்டான், நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ பிஜேபி மகாவிஷ்ணுவை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது பிஜேபியில் ஒரு சில பேர், பிஜேபி ஒட்டுமொத்தமாக சொல்லலை, இந்து இயக்கங்களில் ஒரு சிலர். அவன் பேசிய கருத்து தப்பு ரைட்டுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆன்மீகம் சொல்லக்கூடாதுன்னு விஷயத்தை இவங்க தான் தசை திருப்புறாங்க. ஆக மொத்தம் எங்கள் ஐயா அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கதை மறந்துட்டோம். அவர் கண்டனம் பண்ணியிருக்காரு, மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மையோடு அறிவியல் தான் சொல்லி தரணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்காவிலேருந்து ட்வீட்டாகவும் போட்டிருக்காரு முதல்வர். சொல்லிட்டீங்களா? நீங்கள் ஸ்கூலில் ஆன்மீகம் பேசுனா தப்புன்னு பேசுகிறீங்க, கொதிச்சு எழுதுறீங்க, அம்பேத்கர் கொள்கையெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் ஸ்கூலில் போய் அரசியல் பேசுகிறீங்களப்பா நீங்கள். எந்த ஸ்கூலில் சார் அரசியல் பேசுகிறீங்க? விழுப்புரம் பக்கத்தில் எங்கள் அண்ணன் பொன்முடி இருக்காரு பாருங்க, மந்திரி. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாம் இப்போ இப்படி வர்றீங்க சைக்கிளில், அடுத்து என்ன வேணும், பைக்கு, உதயநிதி முதலமைச்சராக வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் பைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஸ்டாலின் சார் இருக்கும்போதே இவர் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்கிறார். இது அரசியலா இல்லையா? காந்தின்னு ஒரு மந்திரி சார் ராணிப்பேட்டையில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் போய் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பாவம் பண்ணம் பூரா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், புண்ணிய மனுவுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். அப்போ ஆம்பளை ஆள் பூரா பாவம் பண்ணவனா? இப்போ காந்தி இருக்காருல்ல மந்திரி, அவங்க நைனா பாவம் பண்ணவரா? இப்போ கலைஞர் பாவம் பண்ணவரா? ஸ்டாலின் பாவம் பண்ணவரா? அண்ணாதுரை பாவம் பண்ணவரா? அண்ணாதுரை நைனா சொல்கிறேன், ஈவேரா நைனா பாவம் பண்ணவரா? என்னையா அது? அப்போ ஒரு ஆம்பளையாளர் இருந்தாலும் இவன் பாவம் பண்ணவன் உங்கள் அப்பன் அப்படிங்கிற சிந்தனை விதைக்கிறியா நீ? ஆண்கள் பெண்கள் மத்தியில் நீ பேசலாமா? இது கொஞ்சமாவது இருக்கா? கிடையாது. அதே போல தம்பி விக்ரமராஜா அவனுடைய பையன் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், என் அருமை சகோதரன் யாருங்க, பிரபாகர் ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் நீட்டை ஒழிக்க போகிறோம், நீட்டை ரத்து செய்ய சொல்லி கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி வாங்கினாங்கல்ல, ஒரு ஸ்கூலில் போய் பேசுகிறான் அந்த பையன், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தம்பி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனிதாங்கிற ஒரு பிள்ளை மார்க் வாங்குச்சு, நிறைய மார்க் வாங்குச்சு, ஏன் படிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் தப்பு, அதனால் அதை எதிர்த்து நம்மளாம் கையெழுத்து போட்டோம்னா இதை பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட தப்பான பிரச்சாரத்தை பண்ணார். என்ன நடவடிக்கை எடுத்திய? திருச்சியில் ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம், அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் தவறான பாலிகள் சார்ந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, கைது பண்ணிட்டீங்க. எங்கள் அண்ணன் திருச்சியில் தானே இருக்கார் மந்திரி ஐஎஸ் பொய்யாமொழி. அசோக் நகருக்கும் அடையாருக்கும் சைதாப்பட்டுக்கு வந்த எங்கள் அண்ணன் கல்வி அமைச்சர் திருச்சிக்கு ஏன் போகலை? ஏன் சார் போகலை? இதே எங்கள் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி நாங்குநேரியில் அந்த சின்னத்துறைங்கிற ஒரு பையனை வெட்டின உடனே என்ன சொன்னார், தம்பி உங்களுக்கு நான் வேற ஸ்கூலில் சேர்த்து விடுறேன், உங்கள் படிப்பை நான் ஏற்றுக்கிறேன் சொன்னாரா இல்லையா? முழு சொல்லி நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்போ உன் ஸ்கூலில் பாதுகாப்பு இல்லைன்னு நீயே சொல்கிற. ஒருத்தர் அடிச்சுட்டான், டே இனிமேல் அவன் இங்கே இருந்தால் அவனை அடிப்பான்டா, அடுத்த ஊருக்கு போடான்னு சொல்லியா? என்னங்க இது அவங்க மாடல் ஸ்கூலா, திராவிட மாடல் ஸ்கூலா? சரி, ஏன் ஸ்கூலில் ஆன்மீகம் பேசக்கூடாது, வள்ளுவம் சொல்லக்கூடாது, திருக்குறள் சொல்லக்கூடாது, திருமூலர் சொல்லக்கூடாது, ஆனால் கடவுளே இல்லைன்னு சொன்ன ஈவேராவுடைய கேள்விகள் 1000 நீங்கள் வினாடி வினா போட்டி நடத்துனீங்களே, என்ன வெங்காயத்துக்கு நடத்துனீங்க? வெங்காயம் ஈவேரா சொன்னது, அது எந்த உத்தரவில் நடத்துனீங்க? நாத்திகம் போதிப்பது தான் இந்த அரசா? ஆத்திகத்துக்கு எதிரானது அந்த அரசு? இன்னொன்று கேட்குறேன், நீதிபதி சந்துரு ஒரு அறிக்கை கொடுத்தார், மாணவர்களிடம் பேதமை கூடாது, கயிறு கட்டக்கூடாதுன்னு. மாணவர்களுக்கு தான் சொன்னார், எங்கள் மந்திரிக்கு சொல்லலை. அவர் எங்கள் அண்ணன் கயிறு கட்டியிருக்கே. கயிறுனா இந்த சாதி அமைப்புடைய வண்ணங்கள்ல கயிறு கட்டக்கூடாது, பச்சை கலர் கயிறு கட்டிருக்க, அப்ப பாய் கயிறாது,
குபேரர் கையரா கூட இருக்கலாம். குபேரர் தான், அது எங்கள் அண்ணன் சாமி கும்பிடுறது தான் மந்திரி. அப்போ நீங்கள் ஏன் கயிறு விட்டுறீங்க? ஏன் சார் கட்டுறீங்க? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு வீடியோ நான் என்னோட தளத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். மகேஷ் ஒரு காலத்தில் பெரியார் ஈவேரா பேசினார். இந்த பிராமணர்கள்லாம் போய் கேட்டாங்க அவங்கள்ட்ட, நாங்கள் தான் 3% தானே இருக்கோம், எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு ஊரில் திருவிழா நடக்குது, ஒரு 1000 பேர் கலந்துக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சட்டப்பையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்ட உடனே அப்போ ஏன்னு கேட்ட பொழுது, ஊரில் முடிச்சவைக்கு 3 பேர் இருப்பான் அப்போ தான் சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி அமைச்சர் பேசுகிறார். இது சாதி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த பிராமண மக்களை கொச்சப்படுத்துறது தானே. சரி, இந்த மகேஷ் பொய்யாமொழி ஈவேரா கருத்துக்கள் எல்லாம் பேசலாம்னு சொன்னால் பேசுவோம். திருக்குறளை ஈவேரா என்ன சொல்லியிருக்கிறாரு? திருக்குறளுக்கு மாநாடு போட்டவரே பெரியார் தான் சார். திருக்குறளை பேசிட்டு என்ன சொன்னாரு? என்ன சொல்லிருக்காரு பாருங்க, அவருடைய நீங்க வருஷம் எல்லாம் பாருங்க. இல்ல சார், நான் திருக்குறள் ஆதாரத்தை காமிங்க சார். இது திராவிட முட்டு தம்பி, தாமரை வந்து திராவிட முட்டு. எங்கேயுமே உங்க பேர் வச்சதுனால அப்படி முட்டு கொடுக்காதீங்க தம்பி, அப்படி எல்லாம் கொடுக்காதீங்க. கண்ணகியை இழிவுபடுத்தினாரா இல்லையா? கண்ணகி கிட்ட கண்ணகி மார்பை பிடுங்கி எறிந்தா அது என்ன பாஸ்பரசான் கேட்டவன் தானே இருந்தாலே. திமுக என்ன சொன்னாரு? திமுக என்ன சொன்னாரு? கண்ணகி துளிகள் கட்சின்னு சொன்னாரு. அப்புறம் வேற என்ன? உதிர்ந்த மயிறு, அதை சொன்ன வார்த்தையெல்லாம் வேணாம். நான் 1000 இருக்கு. கருணாநிதி குறித்து, கம்யூனிஸ்ட்காரனை பற்றி பேசுனதை பேசு, தமிழ் மொழி குறித்து பேசுனதை பேசு. ஒரு மந்திரி பேசலாமா சார்? சரி, நீங்கள் ஐயர்களை பூரா திட்டுறீங்க, ரைட்டப்பா. உங்களுக்கான வக்கீல் யாரு? உங்களுக்கு டாக்டர் யாரு? உங்களுக்கு ஆடிட்டர் யாரு? உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறவன் யாரு? நீங்கள் எந்த கோயிலில் பூசை பண்ணால் என்ன மொழியில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, சங்கல்பம் பண்ணுறீங்க? அவரே திடீர்னு பூசாரி மாதிரி பேசிட்டாரு. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத் அப்படி சொல்லிட்டு, அதுவும் கூட ஒழுங்காக சொல்லலன்னு வச்சுங்க. இப்படி சமஸ்கிருதம் ஒழித்த இடங்களில் நாங்கள் தமிழை ஒழிக்க செய்தது திராவிட மாடல் சொன்னார். இவர் திருச்செந்தூர் கோயிலில் போய் என்ன மொழியில் சங்கல்பம் பண்ணுறீங்க? அனைத்து சாதி அர்ச்சர் வச்சு பண்ணுறீங்களா நீங்கள்? சும்மா சார், விஷயங்களை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு. விஜய் மாநாடு சம்மந்தமாக மறந்துவிட்டான். இந்த கார் ரேஸ்ன்னு பேசுறதை மறந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க 6 கொலை நடந்துருச்சு நேற்று. எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெட்டிக்கிறான் சார். எங்கால அமெரிக்காவிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு எங்கள் அண்ணன். எங்கே முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் கழுகு போல உங்களை கண்காணிப்பேன். ஆமாம், 6 கொலை நடந்துச்சு. எங்கே ராசா போனிய? எங்கே போனிய? உங்கள் மந்திரிகள் போகிறான். இதுக்கு தான் இடையில பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் KN நேரு, திருச்சினாலே இப்போ சர்ச்சையாகுது. எங்கள் அண்ணன் KN நேரு விஜய் படத்துக்கு அனுமதி, விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க அரசாங்கம் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்லி அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு ஒரு பெரிய மனுஷன் பக்குவப்பட்ட அரசியல்வாதி என்ன சொல்லிருக்கணும்? அப்படியா, நான் கருத்து சொல்ல விரும்பலைன்னு. இல்லை, அது அவங்க கருத்துன்னு சொல்லலாம். இல்லை, எதிர்கருத்து நீ பேசு. அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? அவளை கேளு. எப்படி? எங்கள் அம்மா தமிழிசை சவுந்தரராஜனை 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவர்களை, தகைசால் தமிழர் விருது பெற்ற குமரி ஆனந்தன் மகளை எப்படி அவளை கேளு. அமெரிக்காவில் இருக்கார் எங்கள் ஐயா ஸ்டாலின். நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினார்ல, ஏன் அப்படி பேசினேன்னு சொல்லி நேருவை கேட்டாரா? அப்போ ஆதரிக்கிறாரா? ஒரு தமிழ் பெண்மகளை வந்து இழிவாக பேசுனதை ஆதரிக்கிறாரா? இதுதான் உங்கள் லட்சணமா? ஆய்வறிக்கை வேண்டும் அப்படிங்கிறார். யாருக்கு? இந்த பையன் பேசுனதுக்கு ஆய்வறிக்கை வேணுமா? ஏயா சும்மா சுமக்கிறத விட்டு நினச்சி வேற ஏன் சுமக்கிறேன்னு கேட்குறேன். விநாயகர் சதுர்த்தி மறந்துட்டீங்களா? மறந்தீங்களா இல்லையா? என்ன பிரச்சனை சொல்லிக்கு இருக்கும்? ஒரு வாழ்த்து சொல்லு. உங்களுக்கு நாத்திக சிந்தனை இருக்கலாம் சார், நீங்கள் பெரியாருடைய பேரப்பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக அனைவருக்குமான முதலமைச்சர் நீங்கள் ஏன் சொல்லலை? ஒருவேளை இப்படி இருக்கும், இங்கே இருந்தால் திராவிட விநாயகர் சதுர்த்தி கொண்டாட சொல்லி யாராவது வந்துருவானோன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதனால கூட போயிருக்கலாம். எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க? முதல்ல இந்த அரசாங்கம் என்ன சாதிச்சுட்டீங்க? அரசாங்க பள்ளிக்கூடங்களில் பேசுகிறவனுக்கெல்லாம் கட்டுப்பாடு போடுறீங்கன்னா, இயேசு சிந்தனை சொல்லாத சர்ச்சு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம், அதுக்கு இந்த விதி பொருந்தாது இல்ல? எப்படி பொருந்தாது? மைனாரிட்டிஸ் நடத்தக்கூடிய சார், கடலூர் பண்ருட்டி பக்கத்தில் நேற்று நான் சொல்லியிருக்கிறேன். பண்ருட்டி பக்கத்தில் அரசாங்கத்தினுடைய உதவி பெறக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் அன்னை மரியாதை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுறான்? சுமந்துட்டு போகிறான். இது கட்டாய மத மாற்றத்துக்கு மறைமுக தூண்டுதல் தானே சார். மாதாவை சுமந்தா மதம் மாற்றிடுவாங்களா என்ன? ஏயா உங்களுக்கு திருக்குறள் சொன்னால் மதம் மாற்றிடுவானா? திருக்குறள் சொல்லி எங்கள் மதமாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஏன் நடத்துவோம்? நாங்கள் நடத்துவோம். எங்கள் தமிழ் வேதத்தை சொல்லி நான் மதம் மாற்ற போகிறேன். இப்போ ஒரு 100 பேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இயேசுக்கு போனவனு பூரா எங்கள் வேதத்தை சொல்லி, இறை வேதம் தமிழ் வேதம் எங்கள் திருக்குறள் மேலே சத்தியம் பண்ணி நாங்கள் இனிமேல் இந்துக்களாக வரப்போகிறோம். இப்போ பண்ண போகிறேன். நான் அதுக்காக சின்ன வேலை பார்த்துட்ருக்கேன். நான் ஏற்றுக்கிறேன் சார். உலக பொதுமறை தானே, முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டான். புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு குரான் வசதியா குரல் வசதியானா குரான் தான் வசதி.
நம்ம கோயிலில் திருக்குறள் எழுதி போடுவோம், திருக்குறள் பேசுவோம், மசூதி சர்ச்செல்லாம் பேச மாட்டான். திருக்குறளை பற்றி எங்கேயா பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள் சார். ஒரு இஸ்லாமியர் தான் சார் திருக்குறளை வந்து அரபியில் மொழிமாற்றம் பண்ணியிருக்காரு. எல்லாம் மொழி டிரான்ஸ்லேட் புத்தகம் இருக்கிறதுக்கதான் பண்ணியிருப்பாங்க. குரான் வசதியா குரல் வசதியா? கண்ணுதல்னு ஒருத்தர் கொலையாக நடந்துச்சு, பழைய வரலாறு. கண்ணுதல் அப்படின்னு ஒருத்தர் கொலை பண்ணாங்க. இணையே கிடையாது சார். ஹூஸ் ஜேசா லைக் தட்டே கிடையாது அவனுக்கு. இணை கற்பிக்காதேங்கிறான். அப்போ அந்த மத நிறுவனத்திலெல்லாம் மதக்கல்வி சொல்லிக் கொடுக்கும்போது அரசாங்கத்தில் நன்னறிய போதிக்கிறதுக்கு என்ன சிஸ்டம் இருக்குது? நீதிநெறி வகுப்புகள் இருக்குது, திருக்குறள் சொல்லி தராங்களே, இதை விட வேறு என்ன வேணும்? திருக்குறள் சொல்லாததையா வந்து மதம் சொல்லி தரப்போகுது? ஏன் சார் அசோக் நகர் பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் அண்ணன் வந்துச்சு. திருச்சியில் மாணவன் வந்து வாத்தியாரை வெட்டினாங்க தெரியுமா? ஸ்ரீரங்கத்தில். ஸ்ரீரங்கம் எந்த ஊரில்? ஸ்ரீரங்கம். திருச்சிக்கும் ஸ்ரீரங்கம் 1000 கிலோமீட்டர். அந்த வாத்தியாரை போய் பார்த்தீங்களா முதல்ல? அப்போ இந்த உங்கள் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் சாராயம் விற்கிறான், எல்லாம் கிடைக்குது, புகை போடுறதுக்கு எல்லாம் கிடைக்குது, அப்புறம் கூலிப்புன்னு ஒன்று கிடைக்குது, சொல்யூஷன் டியூப் இருக்கு பாருங்க, டியூப்பு கொட்டுற சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை பிளாஸ்டிக் கவரில் போட்டு இப்படி வச்சு ஊதி அந்த ஸ்மெல்லை வந்து போதையாகுது. நவீன விதமான போதைகளுக்கெல்லாம் இந்த பிள்ளைங்க ஆட்படுது. போதை விழிப்புணர்வு. சாராயம் குடிக்காத யாரை வச்சு நடத்துறீங்க? மாணவர்களை வெயிலில் காலுகளுக்கு நடக்க கூட்டு போகிறீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் ஈனமான மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சா? சாராய கடை நடத்துறது யார்? யாருங்க? அரசாங்கம். அப்போ சாராயம் குடிக்காதுன்னு விழிப்புணர்வு பேர் நடத்துறது யாரியா? மாணவர்களுக்கு பண்ணுறாங்க சார். என்னங்க? மாணவர்களுக்கு பண்ணுறாங்க. ஆடா போயா, நீ வேற பேசிக்கிட்டு. பஸ்ஸில் பிள்ளை சரக்க போட்டுட்டு வருது, பீர் குடிச்சுக்கிட்டு வருது, என்னமோ பேசுறிய. சாராய கடை மூடியா நீ? விழிப்புணர்வு நீயே பண்ணுவியாமா? நீயே சாராயம் வைப்பியாமா? என்னது? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மாணவர்கள் நலன் கருதி மதுக்கடையை மூடுங்கப்பா, குடிக்கடையை மூடுங்கப்பா. அதான் பள்ளிக்கல்வி கல்லூரிகள் பள்ளிகள் இருக்க சரௌண்டிங்லாம் மதுக்கடைகள்லாம் கிடையாதே சார். எதுக்கு நடத்துறேன்னு கேட்குறேன். உனக்கு ஸ்கூல் நடத்துறது காசு இல்லை, கடை நடத்துறதுக்கு காசு இருக்கு. பூரண மதுவிலக்கு நடத்தினா பல்வேறு நீங்க உடனே இந்தியா போயிருவீங்க, மோடிட்ட போயிருவீங்க. நான் கேட்கறது மாணவ சமுதாயம் இன்னைக்கு மதுவினால, சிகரெட்டுனால, புகையினால மற்றும் போதை லாகிரி வஸ்துக்களால் கெட்டு போவதில்லை. இதுக்கு என்ன சிஸ்டம் வச்சுருக்கேன்? போன தேர்தல் சொன்னாங்க நாங்கள் படிப்படியாக குறைப்போம்னு. என்னன்னு கேட்டேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கடையை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போயிடுவாங்கண்ணே, வாங்கிட்டு படிப்படியாக குறைச்சிருவோம். இவங்களுக்கு இருக்கிற பகுத்தறிவுலாம் பெரிய பகுத்தறிவு தம்பி, பெரிய பகுத்தறிவு. ஸோ இந்த பள்ளிகளில் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்தணுங்கிறீங்களா, நடத்தக்கூடாதுங்கிறீங்களா? ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்தணும், மதவெறி கூடாது. மீண்டும் சொல்கிறேன், நன்னெறி வேண்டும். ஓகே. வாழ்வியல் தத்துவங்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, அவங்கள பயன்படுத்துங்க. ஓகே. நீங்க இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துறவன், மூச்சு பயிற்சி கொடுத்துட்டு வியாபாரம் பண்றவன், லேகியை விற்கிறவன், சக்கரை நோயை குறைக்கிறேங்கிறவன், கட்டி பிடிக்கிறவன், இவனை வந்து ஹீரோயிசம் மாதிரி நீங்க கொண்டு போயிட்டு பேசணும். மகாவிஷ்ணு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. மந்திரம் சொன்னா நெருப்பு மலை புளியும், பறந்தே போகலாம், அதெல்லாம் நீங்க பார்த்தா வடிவேல் மாதிரி தான் இருக்கு. ஒரு பார்த்தா தீப்பொறி திரும்பும் உரசுவாங்கல்ல, அது மாதிரி உன்னை பொய்ய வைடாங்கன்னு. நீங்க மந்திரத்தை பொய்ய, மந்திரத்துக்கு சக்தி உண்டு, மறுக்கவில்லை. மந்திரத்துக்கு சக்தி உண்டு. நெருப்பு மலையெல்லாம் பொய்யுங்கிறாரு, முடியுமா இந்த காலகட்டத்தில்? அவனை பற்ற வச்சு பார்ப்போம், எங்கே பெய்யுதுன்னு பார்ப்போம். அனைவரும் உள்ளே போயிட்டு வந்துட்டு வெளில வந்து பெய்வானான்னு தெரியல எனக்கு. ஆமாம், அவருடைய சில வீடியோவை பார்க்கும்போது ஒரு சில கருத்துக்கள் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. உச்சகட்ட காமத்தின் மூலம் கடவுளை அடையலாம். ஆமாம், பார்த்தேன். நம்ம ஒரு தனியார் இது யூடியூப்ல பேசியிருந்தான். அந்த கேட்ட நெறியாளர் கூட கேட்டார், அது எப்படிங்க அவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம், இவன் இந்த 11 மணிக்கு லேகியம் விற்கிறாங்கல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு வேணா அனுப்பலாம். ஆன்மீகம் இருக்குது, லாய் கிடையாது சார். காமமும் ஆன்மீகம் தான், நம்ம மறுக்கலை. ஆனால் சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, திருமணம் சொல்லியிருக்கிறான், மறுக்கலை. சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, வள்ளுவன் சொல்லியிருக்கான்ல, அது சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல. பக்குவமாக தானே சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, நம்ம பெத்த பிள்ளை தான், அது குழந்தையா இருக்கிற மாதிரி தொட்டு பேசலாம். அவளே கொஞ்சம் வயசு வந்த உடனே அவளை தொட்டு பேசுறது முறையா? தொடுதல், இது நல்ல தொடுதல், இது சரியில்லாத தொடுதல்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோம்ல. நான் பெத்த பிள்ளை தான், சின்ன பிள்ளை கொஞ்சம் மாரி பெரியவளானவரை கொஞ்சம் முடியுமா? நம்ம தப்பு. சொல்லக்கூடிய விஷயத்த பக்குவமாக சொல்லுங்க. அது இல்லை இவன்ட்ட. இவன் வந்து ஆணவத்துக்கு கிடைச்ச அடிதான் இது. திமிரு.
எங்கிட்டோ எவனோ காசு கொடுக்குறான், திருமூலர் வாங்கி 10,000 ரூபா வாங்கிட்டு அவனுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்க சொன்னார். சொல்லுங்கப்பா. இல்லை, பூரா ராத்திரி நேரத்து பூசைகள்னு அங்கே ஃபயர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கொடைக்கானலில். பார்த்தீங்களா இல்லையா? இதை உங்களுக்கு திருமூலர் சொல்லி கொடுக்க சொன்னாரா? நாங்கடா கொடுமைக்காரங்களா, அவங்க கூத்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஒரு நண்பர் கூட கேட்டார், ஏன்னா அவர் யாருன்னு. நீ போப்பா அவன் கிளாஸுக்கு போனேன்னா உனக்குலாம் பொண்ணு அமைஞ்சிரும் அப்படின்னேன் நான். எப்படியாவது நட்பு வந்துடும்ல. ஆமாம், நடத்துகிறோம். ஓவர் பில்டப்பு உடம்புக்கு ஆகாது. இப்போ என்ன சொல்கிறான்னா, போலீஸ் பிடிச்ச உடனே சார் எனக்கு திருமூலர் சொன்னார், சித்தர் சொன்னார். இவங்கள்கிட்ட தான் சித்தரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சித்தர் அவங்க அவனுக்கு ஏதாவது சித்தர்களுக்கு நான் ஜிபே பண்ணேன் 10,000 ரூபா வாங்குற காசில் ஆள் ஒருத்தர் வாங்குறதுல அவன் சித்தர்களுக்கு 5,000 ரூபா அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லுவானா? ஏன்டா வயிற்று வருஷமா ஆன்மீகத்தை இருக்கீங்க, உங்கள்கிட்ட சித்தர்லாம் பேசுனது இல்லையா? சித்தர் முருகன்லாம் உங்கள்கிட்ட பேசுனது உங்களை மாதிரி சாதாரண ஆட்களோட நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் தம்பி. நான் அப்படியே பேசினாலும் நான்லாம் சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? நான் செய்கிற உதவி உங்களுக்கு சொல்லணுமா? இல்லை, ஒரு சில பேர்கிட்ட மட்டும் பேசுகிறாரு, ஏன் எல்லார்ட்டையும் பேசினா நல்லா இருக்குமே. நான் வேணா அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க. நீ ஏன் சாமி அவன்கிட்ட மட்டும் பேசுகிற, என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்னு கேட்குறேன். தப்புங்க. ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிகள் எத்தனையோ பேர் செய்யக்கூடிய உதவி வெளியில் தெரியாமல் செஞ்சுட்ருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் அந்த பிரேதங்களை இறந்து போயிட்டாங்கன்னா யாரும் இல்லாத அவங்களுக்கு அடக்கத்துக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்கிறார். பேர் சொல்ல விரும்பலை, அவர் பேர் சொல்ல விரும்ப மாட்டார். ஒரு சில பேர் சாப்பாடுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே எது செஞ்சாலும் ஃபோட்டோ வீடியோ போட்டுக்கிட்டு விளம்பரமாக இருக்குது. விளம்பரம், வியாபாரம், ஆன்மீகம், வசூல், ஜாலி, ஜெயிலு, இதுதான் இன்றைய ஆன்மீகத்துறை நிலையா இருக்கா? இன்னைக்கு என்ன செய்யணும் சார்? தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடங்களில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒரு கைட்லைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எதுங்க? ஒரு கைட்லைன்ஸ்லாம் யார் யாருக்கு வந்து பள்ளியில் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வழிகாட்டு இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்கிற வேண்டுகோள் சார். இந்த மந்திரிகள் வர்றாங்க, எம்எல்ஏக்கள் வர்றாங்க, உயர் அதிகாரிகள் வர்றாங்கன்னு சொல்லி மாணவ மாணவிகளை காத்திருக்க வச்சுட்டு வரவேற்பு வைக்காதீங்க. சரி, அவங்க படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க. ஆக்கப்பூர்வமான நல்ல வழிகாட்டுதல் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீட்டு கூடாது, நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணுச்சு, இன்னமும் ரத்து பண்ணலை. அந்த ரகசியம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வருஷம் 3.5 ஆகிப்போச்சு. நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் நீ தோத்துட்ட, நீ பொது வழியில் மன்னிப்பு கூட கேட்க வேணாம். நம்முடைய மாணவர்களும் இந்திய அளவில் நீட்டில் அதிகமாக பாஸ் ஆகுறாங்க. அப்போ நீட்டுக்கு தேவையான சிறப்பு வகுப்புகளை கூட நீங்கள் எடுக்கலாம். அரசியலை விட்டுரு, மாணவர்கள் வாழ்க்கையில் போய் நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீட்டு யாராவது வேணாம்னு சொல்லலை, நீட்டு யாராவது மாணவர்கள் வேணான்னு சொல்கிறாங்களா? நீ எவ்வளோ முட்டுக்கட்டு போட்டாலும் மாணவர்கள் ஜெயிச்சு வருது நம்ம தமிழ் பிள்ளைங்க. அப்போ அந்த அளவுக்கு அறிவு இருக்குது. இந்த பிள்ளைகளோட அறிவை வளப்படுத்துறதுக்கு நீங்கள் நீட்டு பயிற்சி கொடுக்கக்கூடாது. மூணாவது, நீங்கள் ஒரு பெண்ணோ ஆணோ மாணவனோ மாணவியோ பள்ளிக்கூடத்தில் வருகின்ற பொழுது எல்லாரும் ஒரு கண்காணிக்கிறதுக்கு அல்லது அவங்களுடைய குறை நிறைகளை சொல்கிறதுக்கு ஒரு சூழல் உருவாகணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போலி என்சிசி எல்லாம் நடத்தி பிள்ளைகளை தப்பாக நடத்துகிறான் ஒரு கட்சிக்காரர். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறதா சூழல் யார்? அப்போ யாரோ ஒருத்தன் உதவி செய்ய போய் தானே இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலையும் கவனிக்கணும், கண்காணிக்கணும். ஆனால் அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி செஞ்சால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய தோல்விகளை, நிர்வாக சீர்கேட்டை, அமெரிக்காவில் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை, அவருடைய பயணத்திட்டம் குறித்து, முதலீடுகள் குறித்தெல்லாம் பேசாமல் மூடி மறைப்பதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு, மதம் சார்ந்த பிரச்சனையை உருவாக்கி அரசு பள்ளியில் இவ்வளவு அநியாயங்கள் நடப்பதாக சொல்வது முழுக்க முழுக்க நாடகம். அரசாங்கத்தின் தோல்விகளை மறைக்க தான் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் பார்க்குறீங்க? ஆமாம், தோல்விதான் சார். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஊரெல்லாம் காசு விடுன்னு கேட்டிங்கல்ல, எவ்வளோ வந்திருக்கு? ஏதாவது போயிருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஸ்கூல் நடத்த காசு இல்லைல்ல உனக்கு? ஸ்கூல் நடத்த காசு இருக்கா? இல்லை. ரேஸ் நடத்த காசு எப்படி வந்துச்சு? ஸ்கூல் நடத்த காசு இல்லை. முருகன் மாநாடு நடத்துறதுக்கு எப்படி காசு வந்துச்சு? ஸ்கூல் நடத்த காசு இல்லை. வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற மந்திரி விதவிதமாக வரவேற்பு பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட காசு வந்துச்சு? சாதாரண ஒரு ஓட்டு போடுற குடிமகனாக கேட்குறேன் சார். நான் தலைவராகவும் கேட்கல, கிளைவராகவும் கேட்கல. ஒரு சாதாரண ஒரு எளிய தமிழனாக ஓட்டு போடுற வாக்காளனாக கேட்குறேன். இதில் சரக்கு விலையேற்றுறது, இதில் மக்களுடைய வரி ஏற்றுறது, இங்கிட்டு பூரா ஏற்றுதல். மக்கள் எங்கள் அக்கா தங்கச்சி 1000 ரூபா கொடுக்குறாரு எங்கள் அண்ணன் ஸ்டாலின்னு ஓட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு.
ம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த சமீபத்தில் கைதான இந்த மகாவிஷ்ணுடைய சர்ச்சையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தும் கூட மகாவிஷ்ணு பேசின கருத்தில் எனக்கு வந்து எந்தவித உடன்பாடும் இல்லைன்னு கொஞ்சம் ஓப்பனாகவே நீங்கள் பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய தோல்விகளை மறைக்க இப்படி இந்த மாதிரியான செயல்களையும் அரசாங்கம் பண்ணுது, அதில் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் செலுத்த வேணும். குறிப்பாக பள்ளிகள் சீரமைப்பில் அரசாங்கம் கவனம் இவர் செலுத்த மந்திரியை மாற்றினாலும் மாற்றுவாங்கங்கிறாங்க. யார் அண்ணன் மகேஷை வந்த பிறகு மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுனால அவரெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த சர்ச்சையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மகாவிஷ்ணு பேசுறது தவறு அப்படின்னு ஒரு ஆன்மீகவாதியான நீங்களே ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கீங்க. அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய சில நல்ல விஷயங்கள், பள்ளியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு எட்டுமா நமக்கு தெரியல, எட்டும்னு நான் நம்புகிறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி ராமரவிகார் சார்.